நர்ஸ் வாங்க போலாம். என்னை விட்டு போகாத சஞ்சீவ், போகாத. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத சஞ்சீவ், என்னை விட்டு போகாத, போகாத. என்னை விட்டு போகாத சஞ்சீவ், போகாத. சஞ்சீவ், நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையுமே பேசுங்க. உங்க ஒய்ஃப் கண் முழிக்கிற வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அபி, 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 நான் சஞ்சீவ் வந்திருக்கேன். அபி, அபி, நான் சஞ்சீவ் வந்திருக்கேன். அபி, நீ யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அபி, உன் வார்த்தையில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என் மேல இருக்கிற காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த காதல் தான் உன்னை விட்டு பிரிஞ்சு நான் தூரமா ஏதோ ஒரு கிராமத்துல இருந்தாலும் உன்னை தேடி வரவழைச்சிருக்கு. எனக்காக உன்னை தனியாளா போராட வச்சிருக்கு. உன் மேல கோபமா இருந்த எனக்கு இப்போ உன் காதல புரிய வச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொக்கிஷம் யாருக்கும் கிடைக்காது அபி. எனக்கு கிடைச்சிருக்கிறது என் அதிர்ஷ்டம் தான். ஆனா விதி நாம சேர்ந்து வாழ விடாம தடுத்துருச்சு. எதிர்க்க கூட துரோகம் நினைக்காத உன் மனசுக்கு நீ நல்லா இருக்கணும் அபி. நீ கண்ணு முழிக்கணும். நீ கண்ணு முழிச்சு உன் குழந்தை கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அதை நான் பார்க்கணும் அபி. அபி, 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 என்னாச்சு? டாக்டர், 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 அபி, 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 என்னாச்சு? டாக்டர், அபி, டாக்டர், 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 அபி கொஞ்சம் கொஞ்சமா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. சஞ்சீவ், அபி கிட்ட ஏதாவது சத்தமா பேசுங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தான் அபிய அன்கான்ஷியஸ்க்கு போக விடாம தடுக்கும். அபி, அபி, எந்திரி அபி. அபி, நான் வந்துட்டேன் அபி. அபி, நான் சஞ்சீவ் வந்துட்டேன். அபி, எழுந்துரு அபி. அபி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன் அபி. அபி, எழுந்துரு அபி. அபி, நான் முத்தழ கழுத்துல தாலி கட்டல அபி. அபி,
எனக்கும் முத்தழகுக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போச்சு அபி. தங்கச்சி கண் முழிச்சிருச்சுக்கா. அபி அபி டாக்டர் அபி. சஞ்சீவ், என் காதுல கேட்டது உண்மையா? உனக்கும் முத்தழகுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையா? சொல்லு சஞ்சீவ், நீ முத்தழகு கழுத்துல தாலி கட்டல தானே? ஏதாவது பேசுங்க, பல்ஸ் ரேட் மறுபடியும் இறங்குது. சஞ்சீவ், என்ன யோசிக்கிற? சொல்லு சஞ்சீவ், உனக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஐயோ, நான் அபிகிட்ட முத்தழகோட கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லி அதால ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றது? சஞ்சீவ் சொல்லு சஞ்சீவ். இல்ல அபி, எனக்கும் முத்தழகுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. எப்படி கல்யாணம் நின்னு போச்சு? சொல்லு சஞ்சீவ். தங்கச்சி எப்படி நின்னு இருக்கும்? மாப்பிள்ள தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பாண்டி வந்து கல்யாணத்தை நிறுத்திருப்பாமா, அப்படிதானே மாப்பிள்ள? அப்படியா சஞ்சீவ்? பாண்டி கல்யாணத்துக்கு வந்தாரா? ஆமா அபி, நான் முத்தழகு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பாண்டி மண்டபத்துக்கு வந்து கல்யாணத்தை அவரு நிறுத்திட்டாரு. அப்புறம் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சு. அப்போ நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்டியா சஞ்சீவ்? அத்தை, என் சஞ்சீவ் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. உங்க புள்ள திரும்பி வந்துட்டா. மாமா, சஞ்சீவ் திரும்ப வந்துட்டா. அண்ணன், சஞ்சீவ் திரும்பி வந்துட்டா. எங்க நீ முத்தழகு கழுத்துல தாலி கட்டி எனக்கு திரும்ப கிடைக்காம போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் சஞ்சீவ். விட்டலாச்சாரியார் படத்துல ஹீரோயினோட உயிர் ஒரு கிளிக்குள்ள இருக்கும், அந்த மாதிரி உங்க ஒய்ஃப் அபியோட உயிர் உங்ககிட்ட இருக்கு. நீங்க அபிக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்க அப்படிங்கிற நினைப்பு தான் அவங்கள கோமா ஸ்டேஜுக்கு போக விடாம தடுத்திருக்கு. இப்ப அபியும் அவங்க வயித்துல இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். நான் அபிக்கு எழுதி கொடுக்கிற ஒரு சில மெடிசின்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் அபிக்கு கூட இருந்து பார்த்து கொடுக்கணும். அபியும் அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை இனி உங்க பொறுப்பு. மாப்பிள்ள தங்கச்சியை நல்லா பாத்துப்பான் டாக்டர், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே அபி, ஜூஸ் கொண்டு வர சொல்ற அபி, அத குடிங்க. டாக்டர், டாக்டர். என்னம்மா? 2 நம்ம பெட்ல ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அந்த பேஷண்ட் வைஃப் கிட்ட ஆபரேஷனுக்கு சைன் கேட்டா 2 வைஃபும் நான் தான் சைன் போடுவேன்னு சண்டை போடுறாங்க. இந்த 2 பொண்டாட்டிக்காரங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு டாக்டர். சரி, முதல்ல நீ போய் அபிக்கு ஜூஸ் கொண்டு வா. சரிங்க டாக்டர். சஞ்சீவ்,
இனி நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. சார் ஜூஸ். சஞ்சீவ், இந்த ஜூஸ உன் கையாலே அபி கூட. இந்த குடி அபி. நீ குடி. நீ தான் உடம்பு சரியில்லாம இருக்க. இந்த இது குடி. இல்ல சஞ்சீவ், நீயே குடி. நான் அப்புறம் குடிக்கிறேன். இந்த குடி. பா, யாராவது ஒருத்தர் குடிங்கப்பா. நானே குடிக்கிறேன். சஞ்சீவ் போதும், குடு, நான் குடிக்கிறேன். அபி, நீ பயங்கரமான ஆளுதான். சஞ்சீவ் குடிச்சிட்டு குடுக்கற ஜூஸை தான் குடிப்பியோ? சீதா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கட்டும், நாம வெளியே இருக்கலாம். டேய் வாடா. இந்த வரமாமா, வரேன் தங்கச்சி. என்ன சஞ்சீவ் ட்ரெஸ் இது? நீ பழைய மாதிரியே இரு, அதான் உனக்கு நல்லா இருக்கும். எனக்கு என்ன, நான் பழைய மாதிரி ஆயிடுவேன். சஞ்சீவ், உன்னை பிரிஞ்சு நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன். இனி ஒரு நிமிஷம் கூட என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. ஒருவேளை உன்னை இன்னொரு தடவை பிரியிற சூழ்நிலை வந்துச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சஞ்சீவ். ஏய் அபி, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன். சஞ்சீவ், எனக்கு உன் தோல்ல சாஞ்சுக்கணும் போல இருக்கு. சாஞ்சுக்கட்டுமா? ஏய், இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கற? இல்லத்த, பாண்டி மாமா ஊர்ல இருந்து வருதானே வெளியே நின்னு பாத்துட்டு இருக்கேன். அவன் வரும்போது வருவான், நீ உள்ள வந்து சாப்பிடு வா. அத்தை, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அத்தை. நான் பாண்டி மாமா வந்ததும் அவர் கூட சேர்ந்தே சாப்பிட்டுக்கிறேன். என்னது, மாமா வந்தது சேர்ந்து சாப்பிட்டுக்கிறியா? என்னடி சொல்ற? மணி இப்பவே 10 ஆகுது. இனி பாண்டி எப்ப வந்து நீ எப்ப சாப்பிடுறது? புருஷனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறதான். வந்து சாப்பிடு வா. இல்லத்த, மாமா வந்து தனியாவ சாப்பிடும், அதுக்கு துணைக்கு ஆள் வேண்டாமா? அதான். முத்தாழகு, அண்ணன் எல்லாம் 8 மணிக்கே சாப்பிடுற ஆளு. இந்நேரம் சாப்பிட்டு இருக்கோம், நீ வா சாப்பிடு வா. இல்ல, எனக்கு பசிக்கல. என்ன பொண்ணு நீ? பசிக்குதோ பசிக்கலையோ, ராத்திரியில வெறும் வயித்துல படுக்க கூடாது. எதையாவது சாப்பிட்டுட்டு தான் படுக்கணும். வா, வந்து 2 இட்லியாவது சாப்பிடு வா. ஏய், நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா இல்லையா? சாப்பிட வாடின்னு சொல்றேன்ல. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல, விடுங்க அத்தை. சரி முத்தழகு, நீ சாப்பிட வேண்டாம். வெளியே பனி பெய்யுதுல்ல, வீட்டுக்குள்ள வா. நான் உள்ள வந்துட்டா மாமா வர்றது தெரியாதே மாமா, அதனால நான் வெளியவே நிக்கிறேன். முத்தாழகு, அண்ணன் கண்டிப்பா காலையில தான் வரும். நீ காத்துட்டு இருக்கிறது வேஸ்ட், பேசாம உள்ள வா.
மாமா காலையில வந்தா கூட பரவாயில்ல, நான் காலையில வரைக்கும் இங்கேயே காத்திருப்பேன். என்னடி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? வந்து சாப்பிடுன்னு சொல்றேன்ல. ஆமா, நான் முட்டாள் தான். ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் செத்தா போயிடுவேன். ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? புருஷன் மேல பாசம் இருக்க வேண்டியதாண்டி, ஆனா அது பைத்தியமா இருக்க கூடாது. என்னமோ பண்ணு போ. சரி முத்தழகு, நீ பாண்டி வந்ததுக்கு அப்புறமே சாப்பிடு. பாண்டி எப்போ வருவானே தெரியாம அவனுக்காக வாசல்லே காத்துட்டு இருப்பியா? பாண்டிக்கு போனை போட்டு எப்போ வருவான்னு கேளு. வெளியில போற ஆம்பளைங்களுக்கு 1008 வேலை டென்ஷன் இருக்கும். அதுல ஒரு டென்ஷனும் நாம இருக்க கூடாது. மாமா தானா போன் பண்ணா பேசிக்கலாம். நானா போன் பண்ணி மாமாவை தொந்தரவு பண்ண மாட்டேன். சுத்தம், உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. வாட்ச்மேன் மாதிரி நீ இங்கேயே வராத பாண்டிக்கு வாசல்லே காத்துக்கிட்டு இரு. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். அம்மா, பேக் கொடுங்க. அபி, நீ படியில பாத்துப்போ. இதான் என் வீடா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. சஞ்சீவ், வாடா, உள்ள வா. ஸ்ரீஜாவாச்சே. என்ன சஞ்சீவ், என் மேரேஜ் போட்டோவை இப்படி பாக்குற? இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன். ஆமா, உங்க பக்கத்துல நிக்கிறது ஸ்ரீஜா, என் ஒய்ஃப். ஸ்ரீஜா உங்க ஒய்ஃபா? அப்ப என்னோட அண்ணியா? அண்ணியேவா அபிய பழி வாங்க பாக்குறாங்க? உனக்கு ஸ்ரீஜாவை ஞாபகம் இல்லையா? இல்ல இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. சும்மா சும்மா தான் கேட்டேன். இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம 2 worst கேரக்டர் இருக்குன்னா அது ஸ்ரீஜாவும் அவங்க அம்மாவும் தான். அவங்க 2 பேரும் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். இவங்க 2 பேரும் இப்போ எங்க இருக்காங்க? வேற எங்க போவாங்க? இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. எதை பத்தியும் கவலை இல்லாம நல்லா சாப்பிட்டுட்டு இந்த நேரத்துல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஸ்ரீஜாவும் அவங்க அம்மாவும் இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னா என்ன பார்த்துட்டா அடுத்த நிமிஷமே முத்தழகு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்களே. இப்போ என்ன பண்றது? சஞ்சீவ், நீ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. இது கூட ஸ்ரீஜாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. அவ்வளவுதான், அவங்களுக்கும் நம்ம வீட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன். இதெல்லாம் உனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. நீ இங்கே இரு, நான் ஸ்ரீஜா தலையில தட்டி அவளை எழுப்பி கூட்டு வரேன். இல்ல வேணாம், பரவாயில்ல. ஏன் சஞ்சீவ்? இல்ல, எதுக்கு தூங்குறவங்களை எழுப்பிக்கிட்டு? காலையில நான் போய் பார்த்து பேசிக்கிறேன். சரி, எனக்கும் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி.